ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்மோடைய யூனிட் டிஜிட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ சம் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 577 மைனஸ் 141 மைனஸ் 232 என்ற எண்ணின் தொகையின் அலகு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன செய்ய போகிறோம்னா, இப்போ மொத்தமாக எடுத்து நம்ம ஆட் பண்ணி மைனஸ் பண்ண போகிறதுல யூனிட் டிஜிட் மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ளஸில் கொடுத்துருக்காங்க, +7 யூனிட் டிஜிட்டில் +7 எடுத்துக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மைனஸில் யூனிட் டிஜிட் வந்து -1 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே யூனிட் டிஜிட் எடுக்கும்போது -2. ஸோ மைனஸ் ஆட் பண்ணணும்னா நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா +7, இந்த 1 2 ஆட் பண்ணோம்னா நமக்கு -3 கிடைக்கும். ஸோ 7லேருந்து 3 கழிச்சிட்டோம்னா மீது வந்து +4 கிடைக்கும். இப்போ ஆன்சர் இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் யூனிட் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 4. ஃப்ரெண்ட்ஸ், கூட்டல் முறையில் யூனிட் டிஜிட் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த கணக்கை பாருங்க. கணக்கில் பார்த்தீங்கன்னா 658 + 539 + 476 + 312 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மொத்தமே கூட்டணும்னா யூனிட் டிஜிட் வேல்யூ வந்து என்ன வருதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது மொத்தமே நான் கூட்ட போகிறதில்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா யூனிட் டிஜிட் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த நம்பரில் வந்து யூனிட் டிஜிட் வந்து 8, இந்த நம்பரில் யூனிட் டிஜிட் வந்து 9, இந்த நம்பரில் யூனிட் டிஜிட் வந்து 6, இந்த நம்பரில் யூனிட் டிஜிட் வந்து 2. ஸோ மொத்தமாக இந்த யூனிட் டிஜிட் மட்டும் எடுத்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ யூனிட் டிஜிட் மட்டும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 2, 8, 10, 9, 6 மொத்தமாக ஆட் பண்ணோம்னா 25. ஸோ நமக்கு மொத்தமாக ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 25. ஸோ யூனிட் டிஜிட் தான் கேட்குறாங்க. அப்போ யூனிட் டிஜிட் வந்து 5. ஸோ இந்த கணக்குக்கான ஆன்சர் வந்து 5. ஒரு பெரிய நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர் எல்லாத்தையும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா எவ்வளோ நம்பர் வருமோ அந்த நம்பர்ல யூனிட் வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்பர் கொடுத்துட்டா நம்ம எப்படி ரொம்ப எளிமையாக போடுறதுன்னு பாருங்க. மொத்தமாக மல்டிப்ளை பண்ணாம எப்படி இதுக்கான ஆன்சர் கண்டுபிடித்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இந்த நம்பருடைய யூனிட் வேல்யூ வந்து 4, இந்த நம்பருடைய யூனிட் வேல்யூ வந்து 8, இந்த நம்பருடைய யூனிட் வேல்யூ வந்து 7, இந்த நம்பருடைய யூனிட் வேல்யூ 3. ஸோ இந்த யூனிட் நம்பர் மட்டும் எடுத்துக்க போகிறோம். ஸோ 4 இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா பெருக்கல் கொடுத்துருக்காங்க. அந்த பெருக்கல் போட்டுக்கிறோம். அடுத்த நம்பருக்கு யூனிட் வேல்யூ 8, அடுத்து பெருக்கல் போடுறோம், யூனிட் வேல்யூ 7. ஸோ பெருக்கல் அடுத்த நம்பருடைய யூனிட் வேல்யூ வந்து 3. ஸோ இந்த நம்பரை மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த 2 நம்பர் மல்டிப்ளை பண்றோம். 8 × 4 8 நாங்க 32 இன்ட்டு அடுத்து வந்து இந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்றோம். 7 × 21. ஸோ மல்டிப்ளை பண்ணதுல நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 32 × 21 கிடைச்சிருக்குது. ஸோ இதுலையுமே நம்ம என்ன செக் பண்ண போறோம்னா இது மொத்தமா மல்டிப்ளை பண்ண தேவை, நம்ம யூனிட் வேல்யூ மட்டும் தான் தேவை. ஸோ என்ன செய்ய போறோம்னா இதுக்கு யூனிட் நம்பர் வந்து 2 மல்டிப்ளை, இதுல யூனிட் நம்பர் 1. ஸோ இது 2 மல்டிப்ளை பண்ணா 1 2 2. அப்போ ஃபைனலா நமக்கு இந்த நம்பருடைய பெருக்கு தொகையில யூனிட் டிஜிட் என்ன வருதுன்னா 2 தான் கிடைச்சிருக்கு. அப்போ இதுக்கு கணக்குக்கான ஆன்சர் வந்து 2. ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்தாலும் மல்டிப்ளைல ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம்.